வணக்கம் மாணவர்களே. இன்றைய வகுப்பு 7ஆம் வகுப்பு பருவம் 3 தமிழ் கவிதை பேழை தன்னை அறிதல். மாணவர்களே, பாடத்தில் இருக்கக்கூடிய முழுமையான பகுதிகளாம் பார்த்துட்டு நம்ம இதை சார்ந்து இருக்கக்கூடிய வெளிக்கருத்துக்களையும் பிறகு பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தனித்தன்மையும் தனித்திறமையும் இருக்கும். அதை அறியாத வரையில் எதிர்காலம் அச்சமூட்டும். நாம் யார், நம் ஆற்றல் என்ன என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை எளிதாகிவிடும். இக்கருத்தினை விளக்கும் கவிதை ஒன்றினை இப்பாடப்பகுதியில் நாம் பார்க்கலாம். மாணவர்களே, கவிதை வரிகளை எழுதியவர் சே. பிருந்தா. இந்த நூல் வெளியை பார்த்தோம்னா சே. பிருந்தா புகழ்பெற்ற பெண் கவிஞர்களுள் ஒருவர். மழை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார். இக்கவிதை மகளுக்கு சொன்ன கதை என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. அருமையான கதை மாணவர்களே. கதையில் வரக்கூடிய பறவைகள் 2. ஒன்று காகம். நீங்கள் காகத்தை அடிக்கடி பார்த்துருப்பீங்க. இன்னொன்று குயில். அந்த குயில் பார்க்குறீங்க இல்லையா? ஆனால் குயிலினுடைய அந்த கூவுதல், அதுக்கு மயங்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ காகம் குயிலும் தான் இந்த கவிதையில் இடம்பெற்றிருக்கு. அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது. அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது. தெரிந்த பிறகு இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது, போய்விடு என்றது. தெரிந்த பிறகு இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது, போய்விடு என்றது. பாவம் குயில் குஞ்சு, அது எங்கு போகும்? அதுக்கு என்ன தெரியும்? அது எப்படி வாழும்? பாவம் குயில் குஞ்சு, அது எங்கு போகும்? அதுக்கு என்ன தெரியும்? அது எப்படி வாழும்? குயில் குஞ்சும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தது. அம்மா காக்கா கேட்கவில்லை, கிளம்பி போகச் சொல்லிவிட்டது. குயில் குஞ்சும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தது. அம்மா காக்கா கேட்கவில்லை, கிளம்பி போகச் சொல்லிவிட்டது. குயில் குஞ்சால் அம்மா காக்காயை பிரிய முடியவில்லை. அதுவும் அந்த மரத்திலேயே வாழ ஆரம்பித்தது. குயில் குஞ்சால் அம்மா காக்காயை பிரிய முடியவில்லை. அதுவும் அந்த மரத்திலேயே வாழ ஆரம்பித்தது. அம்மா காக்காயை போல கா என்று அழைக்க முயற்சி செய்தது. அம்மா காக்காயை போல கா என்று அழைக்க முயற்சி செய்தது. ஆனால் அதற்கு சரியாக வரவில்லை. அதற்கு கூடு கட்ட தெரியாது. பாவம், சிறிய பறவைதானே. கூடு கட்ட அதற்கு யாரும் சொல்லித்தரவும் இல்லை. அம்மா அப்பா இல்லை, தோழர்களும் இல்லை. குளிரில் நடுங்கியது, மழையில் ஒடுங்கியது, வெயிலில் காய்ந்தது. அதற்கு பசித்தது, தானே இறை தேட தொடங்கியது. அதற்கு கூடு கட்ட தெரியாது. பாவம், சிறிய பறவைதானே. கூடு கட்ட அதற்கு யாரும் சொல்லித்தரவும் இல்லை. அம்மா அப்பாவும் இல்லை, தோழர்களும் இல்லை. குளிரில் நடுங்கியது, மழையில் ஒடுங்கியது, வெயிலில் காய்ந்தது. அதற்கு பசித்தது, தானே இறை தேட தொடங்கியது. வாழ்க்கை எப்படியும் அதை வாழ பழக்கிவிட்டது. ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூவென்று கூவியது. அன்று தான் ஒரு குயில் என்று கண்டுகொண்டது. ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என்று கூவியது. அன்று தான் ஒரு குயில் என்று கண்டுகொண்டது. சே. பிருந்தா. இந்த கவிதையினுடைய விளக்கம் மாணவர்களே, கவிதையினுடைய உட்பொருள்: குயில் ஒன்று காக்கையின் கூட்டில் முட்டையிடுகிறது. முட்டையிலிருந்து வெளிவந்த குயில் குஞ்சு தன்னை காக்கை குஞ்சாக எண்ணி காக்கையைப் போலவே கரைய முயல்கிறது. தனியே சென்று வாழ அஞ்சுகிறது. தான் குயில் என்பதையும் தன் குரல் இனிமையானது என்பதையும் உணர்ந்த பிறகு தன்னம்பிக்கையுடன் வாழத் தொடங்கியது. நாமும் நமது ஆற்றலை உணர்ந்து கொண்டால் வாழ்வில் சாதனைகளை புரியலாம் என்பது இக்கவிதையினுடைய உட்பொருள். மாணவர்களே, கவிதை எளிய நடையில்
உங்களுக்கெல்லாம் விளங்குவது போல தான் இருக்குது. இந்த கவிதையில் வரக்கூடிய குயிலை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், காக்கையினுடைய குணத்தையும் தெரிஞ்சுக்கலாம். மாணவர்களே, குயில் சொந்தமாக கூடு கட்டுவதில்லை, அதனால் முட்டையிட்டு அடை காப்பதும் இல்லை. குயில்களுக்கு கூடு கட்ட தெரியாது. பெண் குயில் காக்கை கூட்டில் முட்டையை வைத்துவிடும். தன்னுடைய முட்டைகளையும் குயிலின் முட்டையையும் சேர்த்து காகம் அடை காக்கும். குயில் குஞ்சு காகத்தின் குஞ்சு போலவே இருப்பதால் காகம் உணவூட்டும். சற்று வளர்ந்த பிறகு குயில் குஞ்சு பறந்துவிடும். காகத்தின் கூடு கிடைக்காவிட்டால் ஏதாவது ஒரு பறவையின் கூட்டில் குயில் முட்டையிட்டுவிடும். காகங்கள் பின்பனி காலம் முடியும் போதும் முன்பனி காலம் தொடங்கும் போதும் குச்சிகளை சேகரித்து கூடுகளை கட்டவோ அல்லது பழைய கூடுகளை சீரமைக்கவோ தொடங்கும். ஜோடிகள் ஒற்றுமையாக தங்களின் வாரிசுகளை பெற்றெடுக்க ஒவ்வொரு கம்பு, குச்சி, கட்டுக்கம்பி என்று தன்னுடைய அலகில் கிடைப்பனவற்றையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அதை முதலில் ஒரு கிளையில் வைத்து அழுத்தி பார்க்கும். ஒரு காகம் கொண்டு வந்து கொடுத்தால் மற்றொன்று அதை சரிபார்க்கும். கீழே விழுந்து விட்டால் அதை எடுப்பதில்லை, வேறொரு குச்சி தான். பழமாக இருந்தால் அது வைத்துவிட்டு வேறு குச்சி பொறுக்க சென்றுவிடும். சற்று நேரத்தில் மீண்டும் இரு காக்கைகளும் வரும். இப்படி ஒவ்வொரு குச்சியாக கொண்டு வந்து முட்டைகளின் கணம் தாங்குமா என்று அழுத்தி அழுத்தி பார்த்து அழுத்தி வைத்து பரிசோதனை செய்து கூட்டை கட்டி முடித்துவிட்டு அவ்வப்போது வந்து பல கோணங்களில் அமர்ந்து பார்த்து அடுத்த கட்ட பரிசோதனை செய்துவிட்டு சென்று விடுகின்றன. இதை ஆண் குயில்கள் கவனிக்க தொடங்கும். பின்னர் காகங்கள் கூடு கட்டும் செய்தியை பெண் குயில்களுக்கு ஓசை எழுப்பி குயில்கள் அந்த பகுதியில் இருக்கும் காகங்கள் எப்போது முட்டையிடும் என காத்திருக்கும். பின்னர் இனியதொரு நாளில் அதற்கு தெரியும். முட்டையிடும் காகம் வந்து முட்டையிட்டு விட்டு சென்று விடுகின்றது. 3 to 5 வரை இடும். பின்பு காகம் வந்து அடை காக்க தொடங்கிவிட்டது. காகங்கள் முதல் முட்டையிட்ட உடனே குயில்கள் காகத்தின் கூடுகளில் முட்டையிட ஆரம்பிக்கும். சும்மா முட்டையிட்டு விடுமா? காகங்கள் பெண் காக்கை முட்டையிட்ட தொடங்கும் போதும் ஆண் காகம் அந்த கூடு அந்த முட்டையை பாதுகாப்பதற்காக காவல் காக்கும். அந்த காவல் காக்கக்கூடிய ஆண் காக்கையை இந்த ஆண் குயில் திசை திருப்பும். ஏனென்றால் பெண் குயில் அந்த கூட்டிற்குள் வந்து முட்டையிட வேண்டும் இல்லையா? அதனால் ஆண் குயில் பெண் காகத்தினை திசை திருப்பி அடைத்துட்டு போகும். அந்த ஆண் காகம் ஆண் குயிலை துரத்தி செல்லும் போது அந்த சமயத்தில் வந்து பெண் குயில் அந்த கூட்டில் முட்டையிட்டு விடும். அப்படி காகத்தின் கூடுகளில் முட்டையை இட ஆரம்பிக்கும். காகத்தின் கூட்டுக்கு சென்று முட்டையிட்டு வருவது அவ்வளவு எளிதல்ல. எனவே இவை இரண்டும் சேர்ந்து காகத்தை ஏமாற்ற ஆண் குயில் முதலில் காகங்களின் கூடுகளுக்கு அருகில் சென்று அவை வெறுப்படைய செய்யும். கோபம் கொள்ளும் காக்கைகள் கூட்டை விட்டு கிளம்பி ஆண் குயிலை துரத்த தொடங்கும். அந்த நேரம் பெண் குயில் சத்தமில்லாமல் சென்று காகத்தின் முட்டைகளுடன் தனது முட்டை ஒன்றை இட்டு சென்றுவிடும். ஆனால் காகங்களால் முட்டைகளின் எண்ணிக்கையை கணக்கில் கொள்ள முடியாது. எனவே அதற்கு சந்தேகம் வராமல் இருக்க பெண் குயில் காகத்தின் முட்டை ஒன்றை வெளியே தள்ளிவிட்டு தன் முட்டையை இட்டுவிடும். இப்படியே அந்த பகுதியில் இருக்கும் ஒவ்வொரு காகத்தின் கூடுகளிலும் ஒரு முட்டையை இட்டு சென்றுவிடும். இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தில் மாட்டிக்கொள்ளும் குயில்கள் காகங்களால் கடுமையாக தாக்கப்படும். இந்த சவால் ஒன்று மட்டுமே குயில்கள் அதிகபட்சமாக தங்கள் இனப்பெருக்கத்துக்காக எடுக்கும் பெரும் முயற்சியாகும். ஒரு வழியாக எல்லா முட்டைகளையும் குயில் இட்ட பின் தன் முட்டையிட்ட கூடுகளை கவனித்து கொண்டே இருக்கும். எந்த காகமாவது தன் முட்டையை அடைகாக்காமல் தவிர்ப்பது தெரிந்தால் கள்ளத்தனமாக போய் காகத்தின் கூடுகளை குயில்கள் கலைத்துவிட்டு வந்துவிடும்.
பொதுவாக காகங்களின் முட்டைகளிலிருந்து குஞ்சுகள் வெளிவர 18 நாட்கள் ஆகும். ஆனால் குயில்களின் முட்டையிலிருந்து குஞ்சுகள் 14 நாட்களில் வெளிவந்துவிடும். கண் திறக்காத நிலையிலும் இந்த குஞ்சுகள் அந்த கூட்டில் உள்ள மற்ற முட்டைகளை கூட்டை விட்டு வெளியே தள்ளிவிடும். எனவே கூட்டின் முதல் குஞ்சு என்ற உரிமையை நிலைநாட்டி உணவின் பெரும்பகுதி அதற்கே கிடைக்கும் வண்ணம் பார்த்து கொள்ளும். மேலும் பிறந்து 1 மாதத்திற்கு அது காகத்தை போலவே குரல் எழுப்பும். இந்த குரல் மாறும்போதுதான் காகங்கள் அதை கூட்டை விட்டு துரத்தும். மாணவர்களே, இப்படியாக ஒரு பறவையை சார்ந்து தன் இனப்பெருக்கத்தை செய்யும் பறவைகளை பாராசிட்டிக் பறவைகள் என்று சொல்வார்கள். காகம் ஆகஸ்ட் மாதத்தில் முட்டையிடும். குயில்கள் மார்ச் டு செப்டம்பர். ஆக காகம் எந்த மாதத்தில் முட்டையிடுகிறதோ அதே மாதிரி தான் குயில்களும் முட்டையிட தொடங்கும். இந்த குயில்கள் காகத்தின் வசமாக சார்ந்து முட்டையிடுவதால் இதை முட்டையிடுவது போன்று அக்கா குயில் தவிட்டுக்குருவியும் சுடலை குயில் சின்னான் ஃபுல் அப்படிங்கிற பறவையும் இன்னும் நிறைய பறவைகள் இன்னொரு பறவையை சார்ந்துதான் தன் இனப்பெருக்கத்தை தன்னுடைய இனத்தையே வளர்த்து கொள்கிறது. மாணவர்களே, பாடப்பகுதி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.